அடியே என்னடியே காலேஜுக்கு போனாலும் போனேன் ஆளே மாறி போனேன். இது ஏன் பூ மாறியா இல்லை வெளிநாட்டுலேருந்து எவ்வளவு வந்தாலும் தெரியல. அம்புட்டு தூரம் மாறி போனேன். ஓ அப்பத்தா அப்படியே இருக்கேன். என்ன ஏன் இப்படி சொல்லுதியே? என் காலேஜுக்கு வந்து பாரேன், பிள்ளைங்க எவ்வளவு மாடல் துணி, பேண்ட் சட்டை, குட்டை பாவாடை, பனியனு எல்லாம் போட்டுட்டு வருது. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு துணி இருக்கு அப்பத்தா. அடியாத்தே அப்படியா? கலிகாலம் சொல்லுது, கலிகாலமாத்தையும் இருக்கு. ஆம்பளை பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் வித்தியாசம் தெரியல. நீ தானே காமிச்சிய, போனில் தான் பார்த்தனே. ஆம்பளையும் பொம்பளையும் ஒரே பேண்டும் சட்டையும் போட்டு நிற்கிற துணிகளையும் போட்டுட்டு போதுவோ. எங்கள் காலத்துலலாம் அப்படி இல்லை. அந்த ஆளையும் தொடங்கிடுவியே, எங்கள் காலத்தில் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம். போ அப்பத்தா, உங்கள் காலத்தையே வச்சு சொல்லிக்கிட்டு இருப்பேன் எப்போ பார்த்தாலும். ஏண்டியே என் காலத்தில் நடந்ததுன்னா சொல்ல முடியும், அந்த காலத்தில் நடந்தா அதுதான் சொல்ல முடியும். அந்த காலத்தில் ஆம்பளையா இருந்தா, பொட்டச்சியா இருந்தா. இந்த காலத்தில் அப்படியே ஆடுன்னு ஆடு தழுவ. சரி சரி, உன் கதையை முதல் நிப்பாட்டம்மா. உன் கதையை கேட்கறதுக்குள்ள எனக்கு போதும் ஆகி தலையை சுற்றி விழுந்துருவேன் போல இருக்கு. நான் சொல்றத மட்டும் நீ கேள அப்பத்தா. என் கிளாஸில் என்னெல்லாம் நடந்து தெரியுமா? என்னடி நடந்து சொன்னாதானே தெரியும். என்னையும் சொல்ல விட மாட்டுக்க, நீயும் சொல்ல மாட்டுக்க. அப்பத்தா என் கிளாஸில் தியா பிரியான்னு ஒரு 2 பிள்ளைங்க இருக்கு. ஃபுல்லாத்த பிள்ளைங்க. அப்பத்தா திமிரு பிடிச்சதுங்க. அதுக பெரிய பணக்கார பிள்ளைகள் போல. பாவப்பட்டவங்கள்ட்ட பேச மாட்டாங்களாம். ரொம்ப அழிசாட்டியம் பண்ணிட்டு இருப்பாளுங்க. நானும் அவங்கள்ட்ட பேச மாட்டேன். பயலுகளும் நல்ல பயலுக, குணமாக இருப்பானுவ. ஐயோ பயலுன்னு சொல்லிட்டேன்னா அப்போ தப்பும் வசம் குடிக்க போதே. என்னடியே ஆம்பளை பிள்ளைகள் இருக்கா? இன்னும் அவன் கிளாஸில் ஆம்பளை பிள்ளைகள் மாதிரி படிக்குது. இந்த ஆம்பளை பிள்ளைகள்கிட்ட நம்ம பேச்ச வச்சக்கூடாது. போனமா வந்தமான்னு இருக்கணும். குஞ்ச தலையாட்டம் போயிட்டு குஞ்ச தலையாட்டம் வந்துடணும். ஆமா, கொஞ்சம் தலையாட்டம் போய் எங்கிட்டும் போய் முட்டு மோதி கிடக்க வேண்டியதான். எந்த காலத்துல இருக்க? போ அப்பத்தா. அடியே ஒண்ணு புரிஞ்சுக்கோ, எந்த காலத்துலயும் பொம்பளை தான், ஆம்பளை தான். பொம்பளை ஆக முடியாது, ஆம்பளை பொம்பளையாக முடியாது. புரிஞ்சுக்கோ. பொம்பளை மாதிரி நடந்தா ஆம்பளை கையெடுத்து கும்பிடுவானுவ. ராட்சசி மாதிரி நடந்தா கையில கிடைக்கிற கட்டையை வச்சே 4 போடுவானுவ. இனிமே அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு வையேன், எனக்கு பைத்தியம் பிடிச்சாலும் பிடிச்சிரும். நான் போறேன்ப்பா உள்ள. அடியே இதடியே இல்லை, ஓடிடாத. இந்த மாதிரி அரைகுறை துணியெல்லாம் அங்கே காலேஜோடி வச்சுக்கோ. வீட்டில் இதெல்லாம் போடக்கூடாது, இதெல்லாம் நல்லாவே இல்லை. இது என்ன துணின்னு உடுத்தியோ எனக்கே தெரியல. அண்ணன் நம்பி வருவான், இந்த துணியெல்லாம் போட்டு நிற்கக்கூடாது. ஒழுங்கா பொட்ட விளையாட்டம் பாவடை சட்டியோ சாடிமையோ எடுத்து கட்டிட்டு நிற்கணும். ஆமாம், பாவடையும் தாவணியும் சாரியும் சுற்றிட்டு நிற்கிறேன். போப்பத்தா, நீ கட்டிட்டு இருக்கல அது போதாது. பூமாரி என்ன வர வர வாய் ரொம்ப நீளுது? பாருங்கம்மா அப்பத்தா, இந்த துணி நல்லா இல்லை, இப்படி போட்டிருக்க அப்படி போட்டிருக்க, சாரியை விடு தாவணியை விடுதுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஏமா இந்த துணிக்கு என்னதான் குறவு? பார்க்காமச்சி சொல்லது இந்த பிள்ளை ஒரு வேச்சு கேட்க மாட்டுது. நல்லா இருக்குன்னு அதை உடுத்துட்டு போகுது. 4 பேரை பார்த்துட்டு என்ன நினைப்பாவ? நீ அதை சொல்லு, இந்த மாதிரியெல்லாம் உடுக்காத, பாவடை தாவணியை கட்டிட்டு போன்னு. இல்லைங்க இதைத்தான் மாறிட்டே நான் சொன்னேன். ஐயா 2 பாவடை தானே எடுத்து விடக்கூடாதா, என்னத்துக்கு இப்படி சுடிதாருன்னு. அவன் என்ன வைதான். ஏம்மா உங்களுக்கு ஏன்னா காலேஜ் பயலுகள்லாம் இருக்காங்கல்ல, பாவடை தானே உடுத்துட்டு போனால் நல்லா இருக்காது, கிண்டல் பண்ணுவானுவ. சுடிதாருக்கு என்ன நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னான். நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க அப்படின்ட்டான். அதான் சரின்னு விட்டுட்டேன். சுடிதார் நல்லா தான் அப்போ தான் நல்லா தான் இருந்துச்சு. அடியே அப்போ அந்த சாலையாவது எடுத்து ஒழுங்காக போடாண்டி, கழுத்தில் சுற்றிட்டு தீர இந்த குளத்தெல்லாம் போனியா என்ன? இல்லைங்க காலையில் நல்லா தான் போகிறா. இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காருல்ல, வீட்டுக்கு வந்துட்டான்னு அசால்ட்டாக உட்காந்துருக்கா. சரி போய் துணியெல்லாம் மாற்று, அண்ணங்க வர நேரம் கை காலை கழுவிக்கிட்டு பாவடை தானியை கட்டிட்டு நில்லு போடி. உங்களோடி பெரிய தொல்லையாக போச்சு. எந்த விஷயத்தில் ஒத்துமையா என்னமோ, மாமியார் மருமகளும் இந்த விஷயத்தில் ரொம்ப தான் ஒத்துமை. பாடி அங்கிட்டு என்ன காமாச்சி புல் எடுத்துகிட்டு போறியோ மாட்டுக்கு? அங்கிட்டு ஒரு கட்டு இருந்துச்சே, நல்ல இலவும் புல்லாக இருந்து மழை நேரம்ல அதான் காயாமல் நல்லபடியாக இருக்குது, இல்லை காஞ்சு போகும். சரிங்க நான் மாட்டுக்கு புல்லை வச்சுட்டு வரேன். ஆமாம், துளசிக்கு என்ன உடம்புக்கு சரியா போச்சா? வீட்டுக்கு போயிட்டாளா? என்ன ஏது விவரம் தெரியுமாம்மா? உனக்கு ஃபோன் போட்டாளா? மாறி எதுவும் சொன்னானா? தெரியலங்க இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜுன்னு சொன்னா. மாறி வருவேன்னா காலையிலையும் வரல. இந்நேரம் வருவான்ல என்னான்னு கேட்குதேன். அவளுக்கு நம்பரும் எனக்கு தெரியல, அவன் ஃபோனில் தான் இருக்குது. சரி வந்து பேசட்டும்னு இருக்கேன். சரிம்மா சரி, வா மாட்டுக்கு வச்சுட்டு வா. என்ன அப்பதா ஒத்தையில் இருக்க மாதிரி இருக்கு? அம்மா பூ மாதிரிலாம் இங்கே ஏயா இப்போ தான் அம்மா மாட்டுக்கு புல்லை கொண்டு போறா. பூ மாதிரி துணியை மாற்ற உள்ள போனா. மாறி புது மாப்பிள்ளை ஐயா, நீ இந்த மாதிரி துணியெல்லாம் அப்படி கொடுத்துட்டு போகலாமா? நல்ல பேண்ட் சட்டையை போட்டுட்டு போக வேண்டியதானே. இது என்ன 3/4 டவுசரும் 1/2 டவுசரும் போட்டுட்டு சிரிக்க பார்க்க சிரிக்கல செய்வாங்க.
இல்ல வயக்காட்டுக்கு இந்த மாதிரி துணியை கட்டிட்டு போகாம வேற பட்டு வெட்டியும் சட்டையும் கட்டிட்டு போக சொல்லுதியோ? என்ன பார்த்தா அங்க ஃபுல்லா மண்ணும் துளியும் புழுதியும் எல்லாம் போயிட்டு வரோம். பட்டு வெட்டி சட்டை பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு அழுக்காயிராது? உனக்கு தெரியாததா என்ன? அடே அது இல்லடா, சொல்லுதேன். மாப்பிள்ள இல்ல, பொண்ணு வீட்டு ஆளு பார்த்தாலும் என்ன நினைப்பாங்க, இந்த பையன் எப்படி போறான்னு நினைப்பாங்க. நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போட்ட பார்த்தா அதுக்கெல்லாம் பயந்தவளா என்ன? உன்கிட்ட பேசி கேட்க முடியுமா சரவணா? மாறி என்னையா ஆள் சொந்தாப்புல இருக்கிய, ஏன் உடம்பு எதுவும் முடியலையாப்பா? இல்ல பார்த்தா அப்படிலாம் இல்ல, சும்மா தான் இருக்கேன். ஏன் எப்படி கேக்குது? இல்ல பார்த்தா நீ சொல்ல சரிதியா. அண்ணன் இன்னைக்கு காலையில இருந்து என்னவோன்னு மாதிரிதான் இருக்கு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சொல்லவும் மாட்டுக்கான். சொன்னாதானே தெரியும். ஐயா ஏதாவது பிரச்சனையா என்ன? பிரச்சனை ஒண்ணு இருக்காது சரவணா. துளசிக்கு உடம்பு முடியல, பாவம் 1000 தான் இருந்தாலும் பொண்டாட்டியாக போறவ உடம்பு முடியாம இப்படி ஆஸ்பத்திரியில படுத்திருக்காருன்னு கவலைதான், வேற என்ன? அப்படிதானையா? அப்படிலாம் இல்ல பார்த்தா. சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டையா? சாப்பிட்டேன். சாப்பிட்டு உட்காந்து இருந்தேன். இந்த பூமாரிகளை தான் வாயடிச்சிட்டு கிடக்கு, பேசிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் உள்ள போனா. ஆமா, துளசிக்கு என்னையா வீட்டுக்கு போயிட்டாளா? என்ன உடம்புக்கு சேவலையா? இவள்கிட்ட இவ்வளவு தூரம் சொல்லியும் போன் போடல போல இருக்க. ச்சே, ஆமா பார்த்தா. உடம்புக்கு சரியாயிட்டுன்னு சொன்னா, காலையிலேயே டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டா. போன் போட்டு சொன்னா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அதை கேட்கதான் இருக்கேன். காமாட்சிட்ட கேட்டேன், அவ தெரியலன்னு சொன்னா. நீ வந்தா தானே போன போட்டு கூட நம்ம என்னன்னு கேட்க முடியும். வேண்டாம் பார்த்தா, போன்லாம் ஒண்ணும் போட வேண்டாம். அதான் சொல்லிட்டல உடம்பு சரியா போச்சுன்னு. பாத்துக்கலாம், நீ சாப்பிடு போ. நான் சாப்பிட்டேன்யா. கம்முட்டு ரெண்டு ஒரே வலி. அதான் காமாட்சிட்ட வெண்ணி போட்டு கேட்டேன். கொள்ளையில வெண்ணி வச்சிருக்கா, கொஞ்சம் வெண்ணி விடணும். சரி, நான் போய் வெண்ணி வச்சுட்டு வரேன். பிள்ளைல போய் சாப்பிடுங்க. அப்பத்தா நான் வேணா உன தூக்கிட்டு போட்டுமா? அன்னைக்கு தூக்கிட்டு போன மாதிரி. எப்பா வேண்டாம் ஐயா சாமி, நான் நடந்தே போறேன். தூக்கம் வேண்டாம், கீழே விடவும் வேண்டாம். வேண்டாம் ஐயா, போங்க போய் சாப்பிடுங்கம்மா. என்னே ஏனே என்னாச்சுனே? சொல்லு, எதுவும் பிரச்சனையா என்ன? ஏதாவது சொன்னாதானே தெரியும். எனக்கு சொல்லாண்டன்னு எதுவும் நினைக்கியா? சரவணா, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்லையா? இல்ல என்ன, அண்ணிய பத்தி நீ கொஞ்சம் பெருசா நினைச்சிருக்க. நான் சொன்னேன்னு வையன், இம்புட்டு தானா? அம்மாட்ட பேசுறதுக்கு இப்படி யோசிக்காங்களா? அப்படி இப்படின்னு அவளை எதுவும் தப்பா நினைக்க மாட்டே? அதான் யோசிக்கேன்டா. என்னனே நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு யோசிச்சுட்டு இருக்க. என்ன சொல்லு. அடே ஒண்ணும் இல்லடா. அப்பதான் சொல்லுச்சுல, துளசிக்கு உடம்பு முடியாம இருக்குல்ல, அதான் மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நேற்றுலாம் தூங்கலைன்னா உடம்பு முடியல, ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னா. அதுதான், வேற ஒண்ணு இல்லடா. வேற சொல்றதுக்கு என்னடா இருக்கு? உன்கிட்ட சொல்லாம நான் வேற இடத்த சொல்ல போறேன். போ போய் சாப்பிடு. நம்பிட்டேன். சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். வந்து 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். துளசி இப்படி இருக்கா? அவளை நம்ம தான் சரி பண்ணணும். கல்யாணத்துக்கு முன்னாடி சரி பண்ணாதான் உண்டு. இல்ல வந்தா ஒரு வீடுல நடக்கிற மாதிரி மாமியா மருமக நாத்தனா சண்டைன்னு வந்துரும். அதுக்கு நம்ம விடக்கூடாது. நம்ம மேலும் தப்பு இருக்குன்னு நினைக்கேன். துளசிட்டு நம்ம இப்படி நாளா சிரிக்கே பேசியிருக்கோம். நம்மளோட கஷ்டத்தை எதுவுமே நம்ம அவட்ட சொன்னது இல்ல. கஷ்டமும் தெரிஞ்சுக்கிட்டாதானே பொம்பளைங்க குடும்பம் நடத்த முடியும். நல்ல விஷயத்தையும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா என்ன? சரி, இப்ப போன் போட்டு பாப்போம். ஹலோ. சொல்லுங்க. துளசி, என்ன சாப்பிட்டியா? மாத்திரை எல்லாம் போட்டியா? போட்டாச்சு. என்ன காலையில பெரிய இதுல போனா கட் பண்ணீங்க, இப்ப போன் பண்ணிருக்கீங்க? ஏமா போன் பண்ண தப்பு இருக்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. ஏன் துளசி நீ இப்படி இருக்க? நல்லா தானே பேசுவே எடுப்ப. என்ன யாரும் எதுவும் குழப்பி விட்டுட்டாளா என்ன? குழப்பதுக்கு நான் ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல. சொல்ல வந்த சொல்லுங்க. சரி, நான் உன்ட கொஞ்சம் தனியா பேசணும். போன்ல எதுவுமே நம்ம பேசிட்டு இருக்க முடியாது, எல்லா விஷயத்தையுமே. நாளைக்கு வரியா? கொஞ்சம் உன்ட பேசணும். நம்ம அங்க அருவிக்கடை ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கிட்ட வந்துருக்கியா என்ன? அதெல்லாம் வீட்டுல விட மாட்டாங்க. சரியாதான் உங்களுக்கு என்ன? வா துளசி, நான் என்ன உன்னை பிச்சை திங்க போறேன்? வா, வீட்டுல சொல்லிட்டு வா. இல்ல வீட்டுல இருந்து யாரையும் கூட்டினாலும் வாயேன். நான் என்ன உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு நினைக்க? அப்படியெல்லாம் இல்லங்க. நிச்சயம் முடிஞ்ச பொண்ணு எங்கேயாவது வெளியே விடுவாங்களா என்ன? உங்களுக்கே தெரியாது இது? எனக்கு அது தெரியாது துளசி. நாளைக்கு நான் உன்னைய பாக்கணும். கொஞ்சம் நான் பேசணும். என் மனசு விட்டு பேசணும் உன்ட்ட. உனக்கும் அப்பதானே சில விஷயங்கள் தெரியும், புரியும். உன்ட்ட தான் கிடையாது பேசியிருக்கேன். நல்ல விஷயத்தான் பேசியிருக்கேன். சந்தோஷமா பேசியிருக்கோம். என்னோட கஷ்ட நஷ்டத்தை உன்ட்ட எதுவுமே சொன்னது இல்ல. சொன்னாலும் உனக்கும் என் குடும்ப நிலவரம் என்ன எப்படி யாருன்னு தெரியும். என் மேலதாமா தப்பு. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் மேலதாங்க தப்பு. நான் தானே போன் பண்ணல அத்தைக்கு. சாரிங்க. பத்தியா, இதான் துளசின்னு சொல்லுது. கோவம் தான் உச்சத்துக்கு போயிருவ. கோவம் இல்லாட்டா காலில் கூட விழுந்துருத உன்னைய. சரி, நாளைக்கு வா. கண்டிப்பா உன்னை பார்க்கணும், கொஞ்சம் பேசணும். சரியா? சரி, நாளைக்கு காலையில அப்ப மதையும் கூட வேணா வாரேன். தனியா வீட்டுல விட மாட்டாங்க. அந்த அருவி அங்க தானே, அருவியா போத்துமே அங்கிட்டு தானே? ஆமாம்மா தாயே, அங்கதான். வா, என்ன சாப்பிடு. மாத்திரையெல்லாம் போட்டேன்னு? ஆமாங்க. எத்தனை அடி தான் கேட்பீங்க? சாப்பிட்டாச்சு, மாத்திரை போட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? வீட்டுல எல்லாரும் படுத்தாச்சா?
இல்ல துளசி, நீதான் சாப்பிடணும். கொஞ்சம் முன்னாடி தான் வந்தோம். நீதான் கை கால் அலம்பிட்டு சாப்பிடணும். சரிங்க, சரி சரி. குமாரி காலேஜுக்குலாம் போயிட்டு வந்துட்டாளாங்க? அத்தை என்ன செய்றாங்க? அம்மா சாப்பாடு வச்சிட்டு இருக்கு. பூமாரி வீட்டுக்குள்ள இருக்கான்னு நினைக்கேன். நான் வெளியே உட்காந்துருக்கேம்மா. சரி வைக்கட்டுமா? தூங்குன, காலையில வந்துரு. சரிங்க, சரி வைக்கட்டுமா? என்ன நல்ல பிள்ளைதான், கொஞ்சம் கோவக்காரியா இருக்கா, அப்படிதான். பாத்துக்கலாம்.